நான் வந்து கள்ளக்குறிச்சி அ கள்ளக்குறிச்சியில மர சிற்ப தொழில் வந்து 1979லேருந்து நான் இந்த வேலை செஞ்சுட்ருக்கேன். இந்த வேலை வந்து நான் கத்துக்கிட்டது பூம்புகார் சந்தன மர சிற்ப தொழில் பயிற்சியில 3 வருஷம் கத்துக்கிட்டேன். அதிலேருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த சொந்தமா தொழில் செஞ்சு இங்க பட்டற வச்சு தனியா செஞ்சுட்ருக்கேன். ஆனா இந்த தொழில் வந்து கொஞ்சம் நம்ம சாதாரணமா யாரும் செஞ்சிட முடியாது. கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா அந்த நுணுக்கமா செஞ்சா தான் செய்ய முடியும். அதேமாரி நாங்க வந்து செய்றது வந்து இந்த சிலை வகை, மாவலிங்க மரம், அத்தி மரம், அப்புறம் வந்து தேக்கு மரம், ஆம் அப்புறம் அதுக்கடுத்து செஞ்சா இது மாவலிங்க மரத்தில செய்வோம். நாங்க வந்து சின்னது 1 அடியிலருந்து 7 அடி, 8 அடி வரலும் இந்த பீஸ் செஞ்சிட்ருக்கோம். அதேமாரி பல இடத்துல நாங்க வந்து பொருள் காட்சிக்கு ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும் நாங்க கல்கத்தா, பாம்பே, டெல்லின்னு போயிட்டு எல்லாம் வந்திருக்கோம். ஆனா இப்ப வந்து இந்த தொழில் வந்து நாங்க நெறையா இப்போ எங்க தொழில் வந்து கள்ளக்குறிச்சி வந்து மர சிற்பம் வந்து ஜிஐ ப்ராடக்ட். ஜிஐ வாங்கியிருக்கு. ஜிஐ ப்ராடக்ட்னா ஜியோகிராபிகல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. கள்ளக்குறிச்சிக்கு தனி சிறப்பு இந்த மர சிற்பம். அதனால வந்து இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து இந்த சிலைக்கு வந்து தனி உலக நாடு அளவுல ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால வந்து இந்த மர சிற்பம் நாங்க வந்து இவங்களுக்கு சப்ளை டெல்லிக்கு வந்து எக்ஸாட் இந்தியா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இப்ப 1 வருஷம், 2 வருஷம் முன்னாடி இருந்து அவங்களுக்கு நாங்க செஞ்சிட்ருக்கோம். இது வந்து இன்னும் இந்த தொழில் செய்றதுக்கு இனிமேல் வரவங்க இந்த துறையில வந்து கத்துக்கிட்டு இன்னும் நல்லா செஞ்சா, இந்த தொழில் இன்னும் நல்லா நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் காலகாலத்துக்கு நல்லா வரும். வணக்கம். என்னோட பேர் திருமலை. நான் 1988லேருந்து இந்த வேலை செய்கிறேன். எங்க அண்ணன் தான் எனக்கு குரு. நான் 2014ல் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன். எங்ககிட்ட நிறையா பேர் வந்து வேலை கற்றுக்கிட்டு வெளியில் போய் நல்லா செய்கிறாங்க. அதேமாரி நாங்களும் இன்னமும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நல்லா போய்கிட்டு இருக்குது. சிலை வகை மரம் தான் அதிகம் நாங்கள் செய்கிறது. வேறு கோயிலுக்கு கதவு, தேர், ரதம், பூஜை ரூம்பு எல்லா வேலைப்பாடுகள்லாம் நிறையா செய்கிறோம். இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து நிறையா எங்ககிட்ட மகளிர் வந்து நிறையா பேர் வேலை செய்கிறாங்க. இந்த தொழில் இன்னும் ஊக்கம் அடைய உங்களை மாரி எக்ஸ்போர்ட்டர்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு 25 வருஷமாக நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். இது என்னென்னா ஒன்றுக்கும் ஒரு சிலைக்கும் ஒரு மெத்தேட் இருக்குது. இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கோயில் தேர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். அதுக்கும் பிற்பாடு வந்து இந்த மாதிரி சிலையெல்லாம் செய்கிறது நாங்கள் ஒன்று ஆரம்பித்து இதுமாரி வந்து இப்போ இந்த எங்கள் கால ஜெனரேஷனில் இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்டு, இந்த மாதிரி ஒரு குதிரை, இப்போ வித்தியாசமாக நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த மரம் வகை வந்து இதுக்குன்னு ஒரு சில மரம் இருக்குது. சிலை வகை, மகாலிங்க மரம், அத்தி மரம். அத்தி மரன்றது வந்து ஒரு பால் உள்ள மரம். அந்த மரம் வந்து ஒரு சாமிக்கு உகந்த மரம். இதெல்லாம் நாங்கள் வந்து சாமிக்கு உகந்த மரமாக நாங்கள் எல்லாமே இந்த வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து எங்கள் ஜெனரேஷன் வந்து இன்னும் எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த வேலைக்கு வந்து நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டு தான் இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இது வந்து இன்னும் மேலும் கற்றுக்கணுன்ட்டு எங்களோட ஆர்வங்கள் நிறையா இருக்குது. இதுக்காக வந்து நாங்கள் இந்த இப்படி சம்பாதிக்கணும் அப்படி தாங்க. இது வந்து எங்கள் குலத்தொழில். இதை வந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து நாங்களாக ஈடுபட்டு நாங்கள் ஒரு இதாக செஞ்சிட்ருக்கோம். மேலும் வந்து இந்த வேலை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். எல்லாம் ஆர்வத்தோடு வந்து இதெல்லாம் கற்றுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை எங்களோட ஜெனரேஷனோட முடிஞ்சிடக்கூடாது. இன்னும் வந்து இதுவும் ஒரு படிப்பு மாதிரி தான். இதுவும் எல்லா படிப்புக்கும் அங்கங்கே போகிறீங்க. இந்த வேலைக்கும் வந்து நல்லா ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு நல்லா இதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு அதுதான் எங்களோட ஆசையும். இது வந்து இந்த ஒரு தொழில் வந்து இதோட போயிடக்கூடாது. தலைமுறையாக இந்த தொழில் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கணும். எங்களுக்கு இதான் ஒரு ரொம்ப ஆசை. கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கிறோம். இந்த வேலையை ஒரு 40 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். இது தேக்க மரம், அத்தி மரம், மாவலிங்க மரம் எல்லா மரமே வேலை செஞ்சிட்ருக்குறோம். இது வேலை செய்யும்போது கொஞ்சம் நுணுக்கமாக செய்கிற வேலை தான் இது. நாங்கள் இந்த
சாமிக்காக எனக்கு அர்ப்பணிச்சுட்டு அந்த வேலை செஞ்சிட்ருக்குறோம். தெய்வத்தின் வேலைன்றதுனால எங்களுக்கு இஷ்டப்பட்டு தான் அந்த வேலை செஞ்சிட்ருக்குறோம். இது வேலை செய்யும்போது கொஞ்சம் நுணுக்கமாவும் செஞ்சிட்ருக்கணும். இல்லைன்னா ஒண்ணுக்கும் ஒரு இது தப்பு வந்துரும். தப்பு வராம பார்த்து கொஞ்சம் கிட்ட நெருக்கி வந்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது எங்களுக்கு பாரம்பரியமாக செஞ்சு பழக்கமாக ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசம் கூட வந்துட்டாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. மரமே மாத்துற மாதிரி ஆயிடும். ஆனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்து ஒன்றுக்கு ஒன்று டிராயிங் போட்டு வேலை செஞ்சுருந்தா மார்க் பார்க்க செய்யணும். எங்களுக்கு அப்படியே இது பழகிடுச்சு. அதனால் நாங்களாம் படிப்பு அறிவில்லை. அப்புறம் நாங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டதுனால வேறு வேலைக்கு எதுவும் போக முடியல. இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்குறோம். எங்களுக்கு இத்தனை வருஷமாக எனக்கு வயசு 56 வயசு ஆச்சு. 40 வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்ருக்கேன். நான் 16 வயசுலேருந்து வேலைக்கு வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்.